மேஷராசிக்கார நேயர்களே, 7.5 சனி ஆரம்பிக்குது. அதற்கான அறிகுறிகள் தெரியும். தூக்கம் அதிகமாகும் அல்லது குறையும். வீண் செலவுகள் அதிகமாகும் அல்லது உங்களுக்கு தெரியாமையே அதிகமாகும். செலவு பண்ணதுக்கு அப்புறம்தான் தெரியும். சலனம், சபலம், சஞ்சலம் ஆண்கள் மனதில் அதிகமாகும். இந்த காலத்தில் பெண்கள் மனதில் கூட அதிகமாகுது அப்படின்னு பேப்பர்லெல்லாம் பார்க்குறோம். இது அதிகமாகும் வயசுக்கு வந்த ஆண் பெண் மனசில். இப்படி 12ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவுகளை தருவார், உறுதி. நல்ல வேலையா குருவோட வீட்டில் இருக்கிறதுனாலையும் அப்பப்ப குரு பகவானுடைய பார்வை சனி பகவானுக்கு வர்றதுனாலையும் உங்களுக்கு தொந்தரவுகள் ஓரளவு குறையும். ஆனால் மேஷராசிக்கார நேயர்களே, உங்க இயல்பு என்ன? கம்பீரம், தைரியம், சுறுசுறுப்பு, முட்டி மோதி தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி என்கிற வீரம், இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்க பிரச்சனையை சமாளிச்சிருவீங்க. ஆனா இதெல்லாம் இருக்குது. எனவே முறையான தூக்கம், உடல்நல பரிசோதனை, முறையான மருந்து மாத்திரை சாப்பிட்றது, மருத்துவரை போய் முறையாக பார்க்கறது, இதெல்லாம் செஞ்சிடணும். அதே மாதிரி செலவு, பண விஷயத்தில் ஏகப்பட்ட செலவுகள். அதே மாதிரி தூக்கம், நிம்மதி குறைவு, இதெல்லாம் இந்த 7.5 சனியில் நடக்கும். உங்களுக்கு 7.5 வருஷம், அதான் 7.5 சனி. முதல் 2.5 வருஷத்தில் இதுதான் நடக்குது. எனவே பிரார்த்தனை முக்கியம், வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு 50ற்கு 20 மதிப்பெண்களைத்தான் வழங்குகிறது. 15லிருந்து 20, அவ்வளவுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட ஜனன ஜாதகத்தின்படி எவ்வளவு மார்க்குங்கிறத ஜோசியரை கேட்டுக்கணும்.